சங்கீதம் 70. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சையடைவார்களாக. ஆஹா ஆஹா என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. மது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதையும். சங்கீதம் 71. கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. சங்கீதம் 72. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும். மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாடுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறது. அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். எந்நாளும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனைப் போல அசையும். பூமியின் புல்லைப் போல நகரத்தார் செழித்து ஓங்குவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. சங்கீதம் 73. சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலிற்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில்
வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கண்டேன். மரணபரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொண்டது. கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானமட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவுண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழ்வீர். இப்படியாக என் மனம் கசந்தது. என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போலிருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்னென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். சங்கீதம் 74. தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைக்கிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருளப் பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். மது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி மது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அவர்களை ஏகமாய் நிர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்திலுள்ள ஆலயங்களையெல்லாம் சுட்டரித்து போட்டார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும் ஏகதரிசியும் இல்லை. இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வகாலம் முதல் என்னுடைய ராஜா. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள வலுசற்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர். மகா நதிகளை வற்றி புக பண்ணினீர். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, சத்ரு உம்மை நிந்தித்ததையும் மதியின ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்துக்கு ஒப்புக்கூடாதையும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதையும். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். தேவனை எழுந்தருளும். உமக்காக நீரே வழக்காடும். மதியின நாளே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதையும். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது. சங்கீதம் 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாயிருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயந்தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள்.
கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். சங்கீதம் 76. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. ஷாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முடித்தார். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்திருந்த போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்கப்படினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். சங்கீதம் 77. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனை, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களின் புத்தராகிய உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெறிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறுதலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்தினீர். சங்கீதம் 78. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன். பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஆயுதம் அணிந்த வில்வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார்.
வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ? இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமோ? தம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய இரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் அனுப்பினார். சங்கீதம் 79. தேவனை புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவருடைய இரத்தத்தை தண்ணீரைப் போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தவுமானோம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்னியைப் போல் எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை இரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? உமது ஊழியக்காருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் உயிரோடே காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலா உம்மை நிந்தித்த நிந்தையை ஏழத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகி நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். சங்கீதம் 80. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே, செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். எபிராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழும்பி எங்களை இரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனை திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சித்தருளும். அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பாரிஷத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்.